ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அப்புதேவா சேனல். இன்றைய வீடியோ பதிவு எதிர்மறை சிந்தனை, அதாவது நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று இளைஞர்கள் எதிர்மறையாக சிந்திக்கின்றார்கள். வாழ்க்கையை பற்றிய அவநம்பிக்கை வாதம் அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. எதை எடுத்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கின்ற மனப்பான்மை அவர்களிடம் அதிகமாக வளர்ந்து வருகிறது. எதிர்மறை சிந்தனை மாணவர்களை அழிவு பாதையை நோக்கி அழைத்து சென்றுவிடும். எந்த ஒரு முயற்சியிலும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவற்றையும் மீறி நல்ல விஷயங்களை பார்ப்பது என்பது நம்மை சுகமாக வைத்திருக்கின்ற ஒரு செய்தி. எல்லாவற்றிலும் தேடி பிடித்தாவது குறையை சொல்வது, குற்றத்தை சொல்வது என்பது நாளடைவில் நம் உடல் நலத்தை கூட பாதிக்கும். காரணம், நம் மனதிற்கும் உடலுக்கும் மிகுந்த சம்பந்தம் இருக்கின்றது. மனம் சரியாக இல்லாவிட்டால் உடல் ஒத்துழைக்க மறுக்கின்றது. மனதில் மகிழ்ச்சி இருந்தால் பசியை கூட மறந்து விடுகிறோம். ஆனால் தொடர்ந்து எதிர்மறையாக சிந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் உடல் அதிக அமிலத்தை சுரக்கின்றது. அவன் முகத்தில் சுருக்கம் விழ ஆரம்பித்து விடுகின்றது. அவன் சதை தொய்வுறுகிறது. தாடை தொங்க ஆரம்பித்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் வாழ்க்கையை நம்பிக்கையோடு பார்க்க வேண்டும். இன்னொரு மனப்பான்மை இருக்கிறது. எதை பார்த்தாலும் இதைவிட சிறந்தது ஏற்கனவே எனக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற மனப்பான்மை அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்கான ஓர் உபாயமாக இருக்கிறது. ஆனால் நம்மிடம் எவ்வளவோ குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை மனிதன் மறந்து விடுகின்றான். பாரத பிரதமர் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஒரு பள்ளி ஆசிரியர் விலாவாரியாக விளக்கி சொல்கிறார். ஆனால் அவர் பள்ளி ஆசிரியராக என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிட்டு பாரத பிரதமருக்கு அறிவுரை கூறுகிறார். நிறைய பேர் அடுத்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கடமைகளை மட்டும் சௌகரியமாக மறந்து போகிறார்கள். ஓஷோவின் கதை ஒன்று சொல்கின்றேன், கேளுங்கள். ஒரு பிரெஞ்சுக்காரன், ஒரு ஆங்கிலேயன், ஒரு ஜெர்மனிக்காரன் ஆகிய 3 கைதிகளையும் தூக்கிலிடும் நாளன்று அவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் இருந்து தலை துண்டிக்கப்படும் இடத்திற்கு அழைக்கப்பட்டு வந்தனர். முதலில் பிரெஞ்சுக்காரன் படியேற்றப்பட்டு அவனிடம் தலை துண்டிக்கப்படும் இடத்தில் அவன் தலையை வைத்தனர். மேல் நோக்கி இருக்க வேண்டுமா அல்லது கீழ் நோக்கி இருக்க வேண்டுமா என்று அவனிடம் கேட்டார்கள். அதற்கு அவன் மிக சிறந்த திராட்சை தோட்டங்களிலிருந்து கிடைத்த பழங்களை கொண்டும் உயர்தரமான பாலாடை கட்டிகளை கொண்டும் நான் வாழ்ந்ததனால் ஆசைப்படுவதற்கும் பயப்படுவதற்கும் எதுவும் என்னிடம் இல்லை. எனவே என் தலை மேல் நோக்கிய நிலையிலேயே இருக்கட்டும் என்று சொன்னான். கத்தி கீழே விழும்போது அதனை பார்க்கும்படியாக அவன் மல்லாந்து படுக்க வைக்கப்பட்டான். கத்தி அவிழ்த்து விடப்பட்டது. கழுத்தளவுக்கு மேல் அரை அங்குல தூரம் இருக்கும் வரை அது மிக வேகமாக கீழே இறங்கி அந்த நிலையிலேயே திடீரென்று நின்றுவிட்டது. இதற்கான காரணத்தை விளக்க முடியாமல் இதனை ஆண்டவனிடம் இருந்து வந்த ஓர் அறிகுறி என அந்த அதிகாரிகள் கூறி கைதியை விடுதலை செய்தனர். அடுத்ததாக ஆங்கிலேயன் அழைத்து வரப்பட்டான். அவன்தான் இரண்டாவது கைதி. அவனை அழைத்து வந்து அந்த கில்லட்டில் படுக்க வைத்தனர். அவனிடமும் இதே கேள்வி கேட்கப்பட்டது. அவனும் இதைத்தான் சொன்னான். நான் என் ராணிக்கும் ராஜாவுக்கும் மிகவும் பொறுப்புடனும் கடமையுடனும் பணியாற்றினேன். அதனால ஆங்கிலேய நாகரிகத்தை உலகம் முழுவதும் பரப்புவதற்கு உதவி செய்துள்ளேன். இதை கண்டு நான் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அதனால் என் தலையும் மேல் நோக்கியே இருக்கட்டும் அப்படி என்று கூறினான். அப்பொழுதும் அங்கு கயிறு அவிழ்த்து விடப்பட்டது. கத்தி மேலிருந்து வேகமாக வந்தது. அப்பொழுதும் கத்தி அவன் கழுத்திற்கு மேலே நின்றுவிட்டது. இதன் காரணம் என்னவென்று அங்கு உள்ள வேலை பார்ப்பவர்களுக்கு தெரியவில்லை. மீண்டும் கடைசி நேரத்தில்
கத்தி அவன் கழுத்துக்கு மேலேயே அரை அங்குல தூரம் இருக்கும்போது திடீரென நின்றுவிட்டது. இதுவும் இறைவனிடம் இருந்து வந்த ஓர் அறிகுறி என அந்த அதிகாரிகள் நினைத்து கைதியை விடுதலை செய்தனர். அடுத்தபடியாக ஜெர்மனியன் கொண்டு வரப்பட்டான். அதே கேள்வியை அவனிடமும் கேட்டார்கள். அதற்கு அவன், நான் உங்கள் வினாவிற்கு விடையளிக்கும் முன்பாக அந்த இயந்திரத்தை நீங்கள் சரிபார்க்கும் வரை அதற்கு அடியில் நான் இருக்க மாட்டேன் என்று நிபந்தனையிட்டான். அதாவது அதில் பழுது இருக்கு, அதுக்காக நான் அந்த பழுது நீங்கள் சரி பண்ணுற வரைக்கும் நான் படுத்திருக்க மாட்டேன், முதல்ல அந்த பழுதை நீங்கள் சரி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு ஜெர்மனிக்காரன் சொன்னான். நமது இளைஞர்களும் அந்த ஜெர்மனிக்காரனை போலதான் நிபந்தனையிடுவர்களாக இருக்கின்றார்கள். எங்கேயாவது ஏதாவது பிசகு நடந்தால் கூட அதை பெரிதுபடுத்துகிறார்கள். பூதக்கண்ணாடியால் பூங்கொத்துக்களை பார்க்கிறார்கள். எங்கே குற்றம் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். யாரை வேண்டுமானாலும் எளிதில் குறை சொல்லலாம் என்று நினைக்கிறார்கள். இன்று மிக சின்ன வயதில் சர்க்கரை வியாதியும் இரத்த அழுத்தமும் வருகிறது என்கிறார்கள். ஒருவேளை நம்மிடம் உற்பத்தியாகும் கசப்புத்தான் சிறிய வயதிலேயே நம்மிடம் பாதிப்பையும் உடல்நலக் குறைவையும் ஏற்படுத்துகிறதா என்று தெரியவில்லை. இருந்தாலும் வாழ்க்கை என்பது நம்பிக்கை நிறைந்தது. கூட்டை விட்டு பறக்கிற பறவைகள் கூட நம்பிக்கையோடு பறக்கின்றன. இன்று நாள் முழுவதும் நாம் சுகமாக இருப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் புன்னகையோடு உலகத்தை பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் மீது பூக்கள் சொரியும் என்பதுதான் இந்த நேர்மறை சிந்தனை. அதாவது எதிர்மறை சிந்தனையை விட்டு நேர்மறை சிந்தனையை நாம் வளர்த்துக்கணும். அது இளைஞர்கள் தான் அவங்க கையில் இருக்கு. இளைஞர்களுக்கு தான் இந்த படிப்பினை. அதனால் இன்றைய கால இளைஞர்கள் தன்னோட எந்த வளர்ச்சியிலையுமே நேர்மறையான எண்ணத்தையும் சிந்தனைகளையும் செலுத்தும் பொழுது கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. அவங்க வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கானது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேம் அப்பு தேவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஓகே, பை, see you next video.